உங்களுக்கு. இன்றைக்கி ஆர்கேபி ஃபேமிலியில் புதுசாக ஒரு டிஷ் செய்ய போகிறோம்ப்பா. அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ஒரு 4 தக்காளி, ஒரு 100 கிராம் வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கு தேவையான எண்ணெயும் ஊற்றியாச்சு. ஒரு 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுப்பா. வெங்காயம் லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். நேரம் வதங்கினதும் காயை போட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, பச்சை வாசனை போட்டுக்கலாம். அப்படியே இதாண்ட இது வதங்கிட்டு இருக்கட்டும். நல்லா வாங்க, நல்லா பாருங்கள். 2 கப் அரிசி, இந்த கப்பால் 2 கப் அரிசி, 1 கப்பு துவரம்பருப்பு கழுவி குக்கரில் ரெடியாக இருக்குப்பா. இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்றுக்கு 3 சேர்த்துக்கணும்ப்பா தண்ணி. தண்ணி ஊற்றியாச்சு. குக்கரில் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இப்போ காய்க்கு தேவையான சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு ஒரு வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கோப்பா. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சுப்பா. குக்கரில் நல்லாவே இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுரும். அதுக்கு தேவையான ஒரு 7-8 குண்டு மிளகாய், தேவையான கடுகு, கருவேப்பிலை. இப்போ தாளிப்பு போட்டுடலாமா? கடுகு, கொஞ்சமாக வாசத்துக்கு பெருங்காயம். ரெடி ஆகிடுச்சுப்பா. எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நவுந்து இவ்வளோதான். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை 1 ஸ்பூன் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி. இது கூட கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அரைச்சி ஊற்றிக்கணும்ப்பா குக்கரில். அவ்வளோதான். நீ மூடி போட்டு விசில் போட்டு 5 விசில் வரணும். அவ்வளோதான். ஒரு 5 விசில் வந்ததும் ஒரு தாளிப்பை போட்டுக்க வேண்டியதுதான். 1 ஸ்பூன் மஞ்சள் போடுப்பா. ஒரு ஸ்பூன் காரத்தூள், கொஞ்சம் காரத்துக்கு மிளகுத்தூள். இது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும்ப்பா. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள்ப்பா.
இவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கும். நல்லா வதக்கிட்டாச்சு. இப்போது இதுக்கு வதக்குனதை இப்போ குக்கரில் சேர்த்துருவாப்பா. குக்கரில் அப்படியே எடுத்து சேர்த்துட வேண்டியதான். வதங்கியாச்சு, சேர்த்துட வேண்டியது. தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு கலக்கி விட்டு மூடியை போட்டு விசில் போட்டு அடுப்பில் 5 விசில் வர விட்டு எடுத்துட வேண்டியதாப்பா. எடுத்து ஒரு தாளிப்பு போட்டுருவேன். பாருங்கப்பா, இதோட காம்பினேஷன் அப்பளம் தான். நல்லாயிருக்கும் டேஸ்ட். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.